தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு விஷயம் யாருக்கு வாய்க்கிறதோ அவர்கள் தான் சில துறைகளில் ஜெயிக்கிறார். ஒரு 7th ஸ்டாண்டர்ட் சைல்டு ஒரு கவுன்சிலிங்க்கு வந்திருந்தாங்க. படிக்க மாட்டேன்னு சொல்றான். ஏன்னு சொன்னா 3 காரணம் சொல்றான். ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்கிறான். ஃபர்ஸ்ட், படிச்சாதாம்மா பாஸ் பண்ண முடியும், எனக்கு தேவையில்லை. ஏன், உனக்கு டீச்சர் பிடிக்கலையா? ஆமா, டீச்சர்ல என்ன பிடிக்கல? நம்பர் 1 அவ சொன்னதுங்க, டீச்சர் அழகா இல்லை. அந்த குழந்தை சொல்றதுங்க, டீச்சர் வந்து அழகா இல்லை. சரி, அழகா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. 3, அவங்க வாய்ஸ் எனக்கு பிடிக்கல. அந்த குழந்தை சொன்ன பதிலுங்க, ஒரு குழந்தை வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு டீச்சரனுடைய அப்பியரன்ஸ், ஒரு டீச்சருடைய முகம், ஒரு டீச்சரனுடைய வாய்ஸ் அதுக்கு பிடிக்கல. ஸ்கூல்ல தான் மாத்தணும்னு சொன்னா அந்த இடத்துலயும் அந்த மாதிரி ஒண்ணு வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இன்றைக்கு குழந்தைகளுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ், அவர்களுடைய தேவை வித்தியாசமாக இருக்கிறது. நான் இப்படி சொல்றேங்க, நம்மை நாம் சில விஷயங்களில் தெளிவுபடுத்திக் கொள்ளாமல் நாம் மனிதர்களை ஹேண்டில் பண்ணவே முடியாது. நாம எப்படி ஹேண்டில் பண்றது பாருங்க. சில சிந்தனைகளை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதன் மூலமாக முன்னால் இருக்கின்ற மனிதர்களை முழுமையாக நம்மால் அளவிட்டு விட முடியும். நாம் நினைக்கின்ற இலக்கிற்கு அந்த குழந்தைகளை நகர்த்தி விட முடியும். நாம முதல்ல சில விஷயங்களை தெளிவா இருக்கணும். நம்முடைய அந்த தெளிவு என்பது, நான் இப்போ இப்படி சொல்றேன் பாருங்க, நம்முடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மிக முக்கியமானது சிந்தனை. ஆல் த டைம் ஆன்ல இருக்கக்கூடிய டீச்சர், HR அவர்களுக்கு வேட்டை அவ்வளவு எளிதாக கிடைக்கிறது. எந்த நேரத்திலும் ஆன்ல இருக்கிறது. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், முன்னால் இருக்கின்ற அந்த சூழ்நிலையால் பாதிக்கப்படுபவர்களாகவே நாம் இருக்கிறோம். உதாரணத்திற்கு நான் சொல்றேன், சிந்தித்துக் கொண்டே இருப்பது அப்படிங்கிறது, எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கான ப்ரொஃபஷனலிசத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்பவுமே சிந்தனை வயப்பட்டு இருப்பது, அடுத்ததாக என்ன செய்வது என்கின்ற யோசனையில் இருப்பது, புதிய விஷயங்களை, இன்னோவேட்டிவான விஷயங்களை யோசிக்கிறது. இனிஷியேட்டிவ்ங்கிறது வேற, இன்னோவேட்டிவ்ங்கிறது வேற. இன்னோவேட்டிவான விஷயங்களில் இருப்பது, அதை இனிஷியேட் பண்றதுக்கான வல்லமையுடன் இருப்பது, நம்முடைய பாடி லாங்குவேஜ், நம்முடைய லாங்குவேஜ், நம்முடைய அசைவுகள், நம்முடைய பார்வை, இது எல்லாம் தான் முன்னால் இருக்கின்ற குழந்தைகளை அலர்ட் ஆக்கி, அது நாம் என்ன இலக்கை நோக்கி நகர்த்த விரும்புகிறோம் அந்த இலக்கை நோக்கி அதை செலுத்தி விடலாம். பணம், மார்க் வாங்குறது இல்லைங்க வாழ்க்கை. அவர் சொன்னார்ல, ரொம்ப அழகா சொன்னார், 60% வாங்கினாலே போதும். அது கூட ஜாஸ்தி தான் சார். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்து தொக்கி நிக்குது. நான்லாம் 58% தான். என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவ, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின சத்யபாமா எங்கன்னு தெரியல. இந்த 42 வயசு, எனக்கு 29 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். உலகமெல்லாம் போற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே ஒரு பேராசிரியராக இருக்கிறேன். PhD முடிச்சிருக்கிறேன். என்னுடைய சம்பளம் மோடி கவர்மெண்ட்டுக்கு பயமுறுத்துற சம்பளம். என்னுடைய ஒரு பேச்சுக்கான சம்பளமே. மார்க் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்றேன், டீச்சர் நான் சொல்றேன், பதில் சொல்றது இல்ல கல்வி. எல்லாரும் சொல்றாங்க நல்ல பதில் கொடுத்தோம் நல்ல புள்ள. எந்த குழந்தை கேள்வி கேட்குதோ அந்த குழந்தை தாங்க நல்ல புத்திசாலியான குழந்தை. பதில் சொல்லுகின்ற குழந்தைகளை அப்புறப்படுத்தி கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகளை கையில் எடுப்பது நம்முடைய சிஸ்டம். அப்படி இருக்கு. கேள்விகள் கேட்பது, why not, இந்த 2 கேள்விகள். ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்க கூடாது, இந்த 2 கேள்விகள் தான். யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளிடத்தில் சில விஷயங்களை சொல்லித்தாருங்கள். அவர்கள் மிகவும் வேகமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ரொம்ப ஸ்லோ பேஸ்லாம் வந்து ஒன்னுத்துக்கும் உதவாது. நிதானமாக இருக்கலாம், ஆனால் ஸ்லோவா இருக்க முடியாது. நான் ஒரு படம் பார்த்தேங்க. நம்ம குழந்தைகளுக்கு படம் பார்க்க தெரியல. நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் படம் பார்க்க தெரியல. படம் பார்க்க தெரிஞ்சதுன்னா தமிழ் படங்கள் வெற்றி அடையுமா? நம்ம நாட்டுல உலக சினிமாவை நாம் பார்க்க கற்றுக் கொடுக்கவில்லை. ஒரு குழந்தை 5 வயசுல வாழைப்பழம் சாப்பிட தெரியாம செத்து போயிருக்குங்க. குழந்தை வாழைப்பழம் சாப்பிட தெரியாமல் செத்து போயிருக்கிறது. அப்படித்தான் படம் பார்க்க தெரியல. நமக்கு நல்ல விஷயங்கள் எது என்று தேடி கண்டுபிடிக்க தெரியல. ஒரு விஷயத்தை பார்க்கின்ற பொழுது இல்லை இது பொய் என்று சொல்ல தெரியல. நமக்கு சத்தியத்தை நமக்கு பேச தெரியல. அதற்கான வல்லமையை நாம் தரல. ஒரு விதமான அச்சுறுத்தலில் இருக்கிறோம். என்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க எப்படி தைரியமா சில விஷயங்களை அடிச்சு பேசுறீங்க? பெறுவதற்கும் இழப்பதற்கு முன்னிடத்தில் எனக்கு எதுவும் இல்லை என்கின்ற ஞானம் என்னை வந்து சேர்க்கின்ற பொழுது என்னுடைய சொல்லில் சத்தியம் தான் வரும். ஒரு கூழை கும்பிட்டு வராது. ஒரு பையன்கிட்ட கேட்டாங்க, உனக்கு கிடைக்காம இந்த ஜாப் இன்னொருத்தனுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவேன்னு. யோசிப்பேன் சார், இதுதான் என்னுடைய இலக்கு. கொஞ்சம் பதட்டம் ஆவேன், கொஞ்சம் அப்செட் ஆவேன். இன்னொரு பையன் சொன்னான், இந்த கம்பெனி கொடுத்துச்சது அவ்வளவுதான் நினைப்பேன் சார் அப்படின்னு தான். இன்னொருத்தன் ஆட்டிடியூட். நம்மளை விட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா சிந்திக்கிறவங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து 10th ஸ்டாண்டர்ட் எழுதினா ஃபெயில் ஆயிடுவோம். 12th எழுதினா முடிஞ்சு போச்சு கதை.
அந்தந்த சப்ஜெக்ட்ல மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். அவன் ரொம்ப நல்லா சிந்திக்கிறாங்க. ஆட்டிடியூட்னு ஒரு 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 ப்ராடக்ட், காலில் வந்து பூசுற ஒரு ஒரு க்ரீம், ஒரு வெளிநாட்டு ப்ராடக்ட். அது ஒரு பொண்ணு வந்து பிராம்ல நடந்து போய்கிட்டே இருக்கிறா. 10 செகண்ட்ல அப்படி தூக்கி போட்டான் பாருங்க ஆட்டிடியூட்ன்றதுக்கான விளக்கம். அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறா, அப்படி கண்ணாடி பொம்மை மாதிரி இருக்கிறா. எல்லாரும் போட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. அவதான் ஃபர்ஸ்ட் வருவான்னு கான்பிடென்ட்டா நடந்து வரும்போது நடு பிராம்ல அவளுடைய ஒரு கால் ஹீல் உடையுது. அப்படியே மடிஞ்சு கீழே விழுந்துட்டா. எல்லாரும் ஓ அப்படின்னு சைலண்ட் ஆகுறாங்க. அந்த பொண்ணுடைய கண்ணில் லேசா ஒரு கண்ணீர். அவன் என்ன தெரியுமா பண்ணா? ஒண்ணுமே செய்யலைங்க. அந்த 10 செகண்ட்ஸ்ல அவன் அந்த யூத், அவனுடைய சிந்தனை தான் அது. எவ்வளவு ஃபாஸ்டா அவன் வந்திருக்கான் பாருங்க. அவன் கிட்ட கொண்டு போறான் கேமரா, கண்ணில் அந்த அந்த ட்விங்க்லிங் ஐஸ் வித் டியர்ஸ். அவன் என்ன செய்யறா? உடனே தனக்கு தானே கைத்தட்டல் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட். தமிழ்ல அதுக்கு அர்த்தமே இல்லைங்க. நான் தமிழ்ல PhD வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படிச்சிருக்கேன். அந்த சொல்லுக்கு பொருள் வரல. கரெக்டான ஈக்குவல் அப்படின்னு போட்டா அந்த பொருள் வரல. ஆட்டிடியூட்க்கு என்ன அப்படிங்கிற சொல் வரல எனக்கு. அப்படியே பார்த்து கை தட்டிக்கிறாங்க. எழுந்து நிற்கிறான். இன்னொரு செருப்பையும் தூக்கி போடுறான். தூக்கி போட்டு பேர் ஃபுட்ல நடந்து மறுபடியும் அதே கம்பீரத்தில் திரும்பி போறான். அவதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறான். ஆட்டிடியூட்னு போடுறான் அட்வர்டைஸ்மெண்ட்ல. என்ன சொல்ல வரான்? அதற்கு பின்னால் இருக்கின்ற அந்த கதை என்ன? அது நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? யாராவது வந்து தூக்கி விடுவார்கள் என்பதோ, அடுத்தவர்களுடைய அந்த அவமானத்திற்கு பயந்தோ உட்கார்ந்து கொள்ளாமல் தனக்கு தானே கைத்தட்டிக்கிட்டா பாருங்க, அதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட். எழுந்து நின்று மறுபடியும் தூக்கி அடிச்சுட்டு, மற்ற விஷயங்களை தூக்கி அடிச்சுட்டு பேர் ஃபுட்ல நடந்து வெளியில வந்த பாருங்க, அதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட். இன்னொன்னு ஆட்டிடியூட்க்கு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் சொல்லுங்க, உங்க குழந்தைகள் கிட்ட சொல்லுங்க. 2 செஞ்சுரி அடிச்சார் தெரியுமா சச்சின்? கிரிக்கெட்டின் கடவுள் என்று அந்த காலத்தில் போற்றப்பட்டவர். அன்னைக்கு அவர் 2 செஞ்சுரி பண்ண அன்னைக்கு அவங்க அப்பா இறந்து 2வது நாள் அஸ்தி கரையில ஃபியூனரலுக்கு மட்டும் போயிட்டு சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஆடுறாரு. அந்த 200 அந்த அடிச்ச உடனே அந்த கேமரா யூடியூப்ல போட்டு பாருங்க, கேமரா கிட்ட போகும். அவர் அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட்டை கட்டிட்டு வானத்தை பார்ப்பார். அவர் கண்ணில் வந்து கண்ணீர் இருக்கும். அந்த வினாடியில் தான் அவர் தன் தந்தைக்கு அஞ்சலி செலுத்தியதாக நான் நினைக்கிறேன். அதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட். வீட்டில் அப்பாவுடைய அஸ்தி இருந்தாலும் கூட அதை கரைப்பதற்காக உட்கார்ந்து கொள்ளாமல் தன் இலக்கை நோக்கி ஓடுறான் பாருங்க, அதுக்கு பேர் ஆட்டிடியூட். நாம் இதை அந்த குழந்தைகளிடத்தில் சொல்லித் தருவது, அச்சப்படாமல் இருப்பதற்கு சொல்லித் தருவது, புத்தி வேறு பயம் வேறு என்று சொல்லித் தருவது.